ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியலன்ற கோவத்தில் நம்மளுடைய மாசிலாமணியை கொடுமைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்த் வீடியோவை எடுத்து நம்மளுடைய இலக்கியாவுக்கு அனுப்பி வச்சுட்டு கால் பண்ணி, அக்கா இப்படி தான் மாசிலாமணி மாமாவை இந்த ஆஞ்சலி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா அப்படின்ற மாதிரி சொன்னதை பற்றி அவங்கள நான் வேறு வழியில் டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்முடைய இலக்கியா. அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரை விட்டு இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் இழுத்துட்டு வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஐயோ, நம்ம வாழ்க்கை போச்சா, இதுக்கு மேலே ஜெயிலில் தானே, எதுக்காக நம்மளை கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல, இலக்கியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாளா அப்படின்ற மாதிரி பல கோணங்களில் அந்த மானகட்ட புத்தி யோசிச்சுக்கிட்டே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனாதாங்க வேடிக்கை இருக்குது. கமிஷனர் முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சார் எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணிங்க சார் அப்படின்ற மாதிரி கூடி பயந்துக்கிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய கமிஷனர் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலையாக இருக்கார், சைலண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை நம்ம பெருசாக ஏதோ கேஸில் மாட்டிட்டுங்களா, ஒரு வேளை கார்த்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பானா, இல்லை இலக்கியா கொடுத்துருப்பாங்க, கௌதம் கொடுத்துருப்பாங்களா, இதனால தான் நம்மளை கமிஷனரே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்மளுடைய கமிஷனர் சாருக்கு கோவம் வந்துருச்சு. ஏமா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பொம்பளைங்க தானே, கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன சும்மா உக்காந்துட்டு இருக்கா, வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி என்னதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சார், எதுக்காக சார் எங்களை அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க, நாங்கள் அப்பாவிங்க யாருக்கும் எந்த ஒரு துரோகம் நினச்சாலும் ஒரு எறும்பை கூட நசுக்குனது இல்லை பொசுக்குனது இல்லைன்ற மாதிரி கதை கட்டுறான் அந்த சின்னமணி. யார் நீங்களா, நீங்கள் எவ்வளோ பேர் ஃப்ராடு தில்முள்ளு எவ்வளோ ஏமாத்தல் பண்ணியிருக்கின்ற இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா, உங்கள் மொத்த ஜாதகமே என்கிட்ட இருக்கு, நான் எப்போ உங்களை தூக்கணும்னு நினச்சாலும் தூக்கிடுவேன். நீங்கள் இப்போ மாசிலாமணியை கொடுமைப்படுத்திருக்கீங்க, அது வீடியோ ஆதாரத்தோடு என்கிட்ட இருக்குது, அதனால தான் உங்களை கைது பண்ண அப்படின்ற மாதிரி கமிஷனர் ஆதாரபூர்வமாக சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் தண்டனை கிடைக்கும் தெரியுமா, 7 வருஷம் நீங்கள் ஊர் உலகத்தையே பார்க்க மாட்டீங்க, வேலூர் ஜெயிலில் களி தான் தின்னணும், பார்த்துக்கோங்க, மரியாதையோடு இருந்துருங்க. இந்த கம்ப்ளைண்ட் நான் இதுக்கு மேற்படி விசாரிக்கிறதா இல்லையன்றத மேடம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேடமா அதிகாரம் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்கும் போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.